ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த இங்கிலீஷ் லேர்னிங், அது எப்படி பண்ணுறது, இங்கிலீஷ் லேர்னிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு விஷயத்த நம்மளோட ஓன் லாங்குவேஜில் சொல்கிறதுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், வாட் எவர் இட் மேபி. ஸோ அதில் சொல்கிறதுக்கு தெரியும். பட் அதை வந்து எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அந்த பேக்கப் மைண்டு தான். ஸோ நம்ம பேக்கப் மைண்ட் வந்து இப்படி ஒரு ஒயிட் போர்டு மாதிரி பிளெயினாக இருக்குது. அதில் எந்த ஒரு வேர்ட்ஸுமே இல்லாமல் இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பேச தெரியும். அது பேசும்போது எந்த வார்த்தை அந்த இடத்துல ஃபில் பண்ணுறது, நிறைய அண்டர்ஸ் ஃபாலோயிங் மாதிரி நிறைய ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அண்டர்லைனாக இருந்துக்கிட்டு அந்த வேர்ட்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணுறது, எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் அந்த இடத்துல ஸ்டக் ஆகும். ஸோ அப்படி ஸ்டக் ஆகும்போது நம்ம யோசிக்க முடியாமல், பேச முடியாமல் அங்கேயே ஹேங் ஆகிடுறோம் நம்ம. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அண்ட் இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ். பட் ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு இது மறக்காது. ஸோ இப்போ வந்து ஏஐலாம் வந்துடுச்சு, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ இப்பயும் எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னாலும் அந்த ஏஐ கிட்டேயும் அந்த டெக்னாலஜி கிட்டேயும் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அதோடைய லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷில், அதோடைய பேரஃபைஸில் நம்மளால அதை பேச முடியணும், அதை சொல்ல முடியணும், எழுத முடியணும். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி பிளெயின் போர்டாக இருக்கக்கூடிய நம்ம பிரெயின், அதாவது வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற வேர்ட்ஸ் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை மாதிரி மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி மாற்ற போகிறோம். லைக் ஒரு ஆல்ஃபபெட்ஸ், இப்போ ஆல்ஃபபெட்ஸ் வெறும் 26 ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ வேர்ட்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும்? லைக் நமக்கு ஆவரேஜாக ஒரு 300 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நம்மளால இங்கிலீஷை டெஃபினட்டாக ஈஸியாக பேச முடியும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இங்கே இங்கிலீஷ் நல்லா பேசுகிறவங்களுக்கு ஒரு 250 to 300 ரேஞ்ச் தான் வேர்ட்ஸ் தெரியும். நம்ம அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம்னாலே நம்ம கீழே நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ நம்ம அவங்கள பற்றி கவலை பண்ணணும்னு நெசசரி இருக்காது. ஓகே, ரொம்ப சூப்பர் டூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறவங்களே ஒரு 600 to 700 வேர்ட்ஸ் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அதை தாண்டி இங்கிலீஷில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே தெரிஞ்சு நீங்கள் பேசுனீங்கன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு தேவையான இந்த 300 to 400 வேர்ட்ஸ் அதை மட்டும் எப்படி கற்றுக்கிறது, அது எப்படி என்ன ஃபார்மில் கற்றுக்கிறது, எப்படி நான் மறக்காமல் இருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வேர்ட் ஃபைல் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுறதுனா கூட ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பேப்பர் அண்ட் பென்னு தான். இல்லை கொஞ்சம் பேப்பர் பென்லாம் எங்கேயும் கேரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லா இடத்துக்கும் என்னால் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும். லைக் காலேஜ் போகும்போது வேணும், இல்லை ஸ்கூல் போகும்போது வேணும், இல்லைன்னா ஆஃபீஸ் போகும்போது வேணும், லைக் ஃபோன்லேயே கூட நான் பார்ப்பேன் அப்படின்ட்டுலாம் இருந்தது. அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இதை மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வேர்டு எழுதுங்க. ஸோ நான் இங்கே எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்றது இந்த ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட். அண்ட் நாட் ஓன்லி ஃபார் திஸ், நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே, எல்லா ஒரு ஒர்க்குக்குமே ப்ராக்ரஸ் இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். கன்சிஸ்டன்சி இன் த சென்ஸ் ஈக்குவல் டு டிசிப்ளின். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதோ அப்படின்னாலுமே அது டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது, கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு 4 வேர்ட்ஸ் தெரியும். நீங்கள் அந்த வேர்ட்ஸில் ஏதோ ஒன்று எடுத்து இதுலேருந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வேர்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கூகுள்லேயே வந்து டைப் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஏதோ ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் கேம்பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலிங்க கொடுத்துருவாங்க. கீழவே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண பழகுங்க. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு டைப்பிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து டைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது மாதிரி ஒரு வேர்டு, இந்த ஒரு வேர்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ். ஓகே, இங்கே போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இன்னும் ஃபர்தராக போனால் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு இது மாதிரி ஏன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் பேஸ்ட் ஆகும். இது மாதிரி ஒரு வேர்டு கீழே 3 சென்டென்ஸ். மறுபடியும் செகண்ட் ஒரு வேர்டு எங்கேருந்து எடுக்கலாம், இதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு தப்பும் கிடையாது. நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இங்கே போயிட்டு அடுத்த வேர்டு எழுதிக்கோங்க. இது கீழே ஒரு 3 வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வேர்டு மறுபடியும் இதில் வந்து எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸ், ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸு, ஒரு வேர்ட்ஸ் கீழே 3 சென்டென்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 15 சென்டென்ஸ். கரெக்டுங்களா? ஆமாம், கரெக்ட். ஸோ 5 3 சார் 15. ஸோ 15 சென்டென்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ எம்டிஆர் இருக்கக்கூடிய நம்ம பேக்ரவுண்ட் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டென்ஸ் படிச்சிருக்கோம். எனக்கு வந்து 5 வேர்டு கான்ஸ்டண்ட்டாக தெரியும் அப்படின்றது இருக்கும். இதை ஒரே நாளில் விட்டுறக்கூடாது. திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வரைக்கும் எழுதி முடிச்சிருப்போம். திருப்பி 6 to 10 வரைக்கும் எழுதணும். திருப்பி இன்னொரு 5 வேர்டு, அது கீழே ஒரு 5 சென்டென்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து செகண்ட் டே படிக்கணும். ஸோ 1 to 10 வரைக்கும் செகண்ட் டே படிக்கணும். திருப்பி அப்படியே 1 to 15 வரைக்கும் தேர்ட் டே படிக்கணும். திருப்பி 1 to 20 வரைக்கும் ஃபோர்த் டே படிக்கணும். இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு லைக் 5th டே 6th டேலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக் குவாண்டம் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அந்த குவாண்டம் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே சாட்டர்டே சண்டே அது மாதிரி டைமில் உட்காந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க, ஃபுல்லாகவே படித்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஒரு 100 வேர்ட்ஸ் கிட்ட நமக்கு மெமரி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்பி நெக்ஸ்ட் வீக் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ஃபாலோ பண்ணும்போது லாஸ்ட் 5 டேஸ்க்கான வேர்ட்ஸை மட்டும் திருப்பி மெமரைஸ் பண்ணுங்க. திருப்பி சொல்ல ஆரம்பிங்க, மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க, மெமரைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடமும் தெரிஞ்சிடும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ ஒரு வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். இது மாதிரி ஒரு 1 month நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு 300 இல்லை மோர் தென் 500 வேர்ட்ஸ் நம்ம கையில் கிடச்சிடும். ஸோ ஒன்ஸ் இவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம கையில் கிடச்சிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிரெயின் வந்து ஒரு ஒயிட் போர்டாக இல்லாமல் இது மாதிரி ஒரு மல்டிபிள் வேர்ட்ஸ் போர்டாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம எதோ சொல்ல வரோம் அப்படின்னா டப்புன்னு ஏதோ ஒரு வேர்ட்ஸை ஃபில் பிளாங்க்ஸாகவே இருந்தாலும் அந்த ஃபில் பிளாங்க்ஸில் இந்த வேர்டு எடுத்து சூட் பண்ணு, இந்த வேர்டு எடுத்து சூட் பண்ணு, இந்த வேர்டு எடுத்து சூட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளால சூட் பண்ண முடியும். ஒன்ஸ் அப்படி சூட் பண்ணிட்டோம்னா அந்த வேர்டை சென்டென்ஸை அழகாக ஃபார்ம் பண்ணி நம்மளால எண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆக ஆரம்பிக்குது. ஒன்ஸ் கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களை பார்க்குறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதர் பீப்புள் உங்களை பார்க்குறது. ஓகேவா? ஸோ இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸ் அண்ட் பியர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். And I think you think சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Wish you all success, all the best. Thank you for watching the video.